கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். குருத்தோலை ஞாயிற்றுக்கு பின் வரும் புதன்கிழமையான இன்று தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மத்தேயு 26:13. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். புனித வாரத்தில் இந்த புதன்கிழமை மிக மிக சிறப்பு வாய்ந்த அம்சங்களை உள்ளடக்கிய நாள். அத்தி மரத்தை சபித்த பின் இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்கு வந்து பிரசங்கம் பண்ணினார். இது இவருடைய கடைசி பிரசங்கம். இதில் முதலில் விசுவாசத்தை குறித்து மிக தெளிவாக போதித்தார். அதன் பிறகு பரலோக ராஜ்யத்தை குறித்து உவமைகளுடன் விளக்கினார். அவரை சோதிக்க வந்த வேத பாரகர் பரிசேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் விளக்கம் தந்தார். அதன் பிறகு 2 பிரதான கற்பனைகளை எடுத்து கூறி இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் அடங்கியிருக்கிறது என்று அன்பின் வலிமையை உணர்த்தினார். பிரசங்கம் முடிந்து தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் தமக்கு நடக்கப் போகும் சம்பவத்தையும் இந்த பூமியில் நடக்கப் போகும் காரியங்களையும் அவருடைய சீஷர்களுக்கு விவரித்து, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று அவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். அதன் பின் பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலத்தை அவர் சிரசில் ஊற்றினார். அதன் பின் யூதாஸ் காரியோத்து பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்று பேரம் பேசினான். ஆக இந்த புதன்கிழமை இயேசுவின் கடைசி பிரசங்கம். ஸ்திரீ இயேசுவின் சிரசில் பரிமள தைலம் ஊற்றியது. யூதாஸ் காரியோத்து இயேசுவை காட்டிக் கொடுக்க 30 வெள்ளிக்காசுக்கு ஒத்துக்கொண்டது என்ற இந்த 3 முக்கிய நிகழ்வுகள் நடந்தேறிய நாள். சரி, இப்பொழுது இன்றைய தியான வசனத்தை குறித்து பார்ப்போம். இந்த வசனம் மத்தேயு 26:13 மற்றும் மார்க்கு 14:9 ஆகிய 2 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. இதை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஸ்திரீ இயேசுவின் சிரசின் மீது ஊற்றிய நிகழ்வுக்கு பிறகு கூறிய மிக முக்கியமான வசனம். இந்த பெண் செய்த செயல் இயேசுவின் மரணத்திற்கும் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னோடியாக நடந்தது. அங்கிருந்த சீஷர்களில் குறிப்பாக யூதாஸ், இந்த எண்ணெயை விற்றால் நல்ல பணம் கிடைக்கும், அதை ஏழைகளுக்கு கொடுக்கலாமே என்று கூறி இந்த பெண்ணின் செயலை குறை கூறினான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அந்த பெண்ணை கண்டிக்காமல் அவள் செய்ததை புகழ்ந்து, அவள் என்னை அடக்கத்திற்கு ஆயத்தப்படுத்தினாள் என கூறுகிறார். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது என்று சொல்வதை மத்தேயு 26:12 வாசிக்கிறோம். அதன் பிறகு இயேசு ஒரு முக்கியமான அறிவிப்பாக, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்றைய வசனத்தின் முக்கிய அர்த்தங்கள் என்னவென்று பார்த்தால், ஈடில்லாத அன்பின் செயலாக இது உயர்த்தப்பட்டது. இந்த பெண் தனது முழு அன்பையும் மரியாதையையும் இயேசுவிற்காக வெளிப்படுத்தினாள். இது பிதாவின் திட்டத்திற்கும் இயேசுவின் இறைமையின் உணர்விற்கும் ஏற்றதாக இருந்தது. இந்த செயலை மன்னிக்க முடியாத ஒரு குற்றமாக காணக்கூடாது. சீஷர்கள் இது வீணாகும் என எண்ணினார்கள். ஆனால் இயேசு அதை நல்ல செயல் என்று கூறினார். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள்,
ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள் என்று கூறுவதை மார்க்கு 14:6 வாசிக்கிறோம். சிலர் வெளிப்புறமாக பார்க்கும் மதிப்பையும் தேவன் பார்க்கும் உள் உண்மையையும் இதில் உணரலாம். இயேசுவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றோடு இந்த பெண்ணின் செயலும் உலகம் முழுவதும் பேசப்படும் என்று கூறினார். இன்று சுவிசேஷம் எங்கு பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கே இந்த செய்தியும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த செயல் தியாகத்திற்கும் அர்ப்பணிப்பிற்கும் ஒரு உதாரணம். இந்த பெண் தன்னுடைய அதிக விலையுள்ள நறுமண எண்ணெயை செலவழிக்க தயங்கவில்லை. நம்முடைய வாழ்விலும் தேவனுக்கு முழுமையாக நம்மையும் நம்மிடத்தில் உள்ளவையையும் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. இதில் நறுமண எண்ணெயை செலுத்துவது என்பது ஒரு அன்பு, பக்தி, மரியாதை மற்றும் விலைமதிக்க முடியாத அர்ப்பணிப்பு என்று விளங்குகிறது. இயேசுவின் மரணத்திற்கான ஆயத்தமாக அந்த பெண் நறுமண எண்ணெயை ஊற்றினார். இந்த செயல் இயேசுவின் அடக்கத்திற்கு முன்கூட்டியே செய்யப்பட்டது என்பதையும், இதை செய்த பெண் ஒரு உன்னதமான பங்கினை வகித்ததை உணர்த்துகிறது. ஏன் இயேசு இதை உலகம் முழுவதும் நினைவு கூறப்படும் என்றார் என்பதை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது, மனிதர்கள் செய்யும் பல காரியங்கள் காலப்போக்கில் மறக்கப்படலாம். ஆனால் இயேசு அந்த செயலை நிலைத்திருக்கும் என்று வாக்களித்தார். இந்த செயல் நம்முடைய வாழ்விலும் ஒரு பாடமாகும். நம்முடைய முழு அர்ப்பணிப்பையும் அன்பையும் எதையும் நினைக்காமல் கர்த்தருக்காக செலுத்தினால் அது தேவ ராஜ்யத்திற்காக சாட்சியாகும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவிற்காக செய்யும் எந்த ஒரு அர்ப்பணிப்பும் வீணாகாது. நாம் தேவனுக்காக நேரம், பணம், திறமை, நம்பிக்கை இவற்றை செலுத்தும் பொழுது தேவன் அதை நினைவில் வைத்திருக்கிறார். மக்கள் சிலர் விமர்சிக்கலாம், ஆனால் தேவன் அதை உயர்த்தி பாராட்டுவார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் தேவனுக்கு நேர்மையாக செய்த எந்த ஒரு செயலும் வீணாகாது என்பதை எடுத்து காட்டுகிறது. இயேசு அந்த பெண்ணின் செயலுக்கு விலையற்ற மதிப்பளித்தார். அது போலவே நம்முடைய விசுவாசத்திற்காக தேவனுக்கு ஆழ்ந்த அன்புடன் செய்யப்படும் எந்த செயலும் நிலைத்திருக்கும். பெத்தானியாவில் நடந்த இந்த நிகழ்வு ஒரு சாதாரண சம்பவம் அல்ல. இது உலகத்தின் முடிவு வரைக்கும் நமக்காக ஒரு உதாரணமாக இருக்க வேண்டியது என்பதற்காகவே இயேசு இன்று நம்மோடு இந்த வசனத்தின் மூலமாக பேசுகிறார். நாம் கர்த்தருக்காக செய்யும் சிறிய செயல் கூட அவர் பார்வையில் மிகுந்த மதிப்பு உடையதாக இருக்கும். எனவே எதையும் கர்த்தருக்கென்று முழு மனதோடு அர்ப்பணிப்போடும் செய்வோம். அவரே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென்.